வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபீஸ். இன்றைக்கும் ஒரு வீடியோட தான் வந்திருக்கிறேன். போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் காய்ஸ். இப்போது நார்மலாக போகிற வியூவை விட கொஞ்சம் அதிகமாக வியூ போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்து நிறைய லைக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சின்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கிறது திருக்கோணேஸ்வரர் கோவில் ட்ரிங்கோமலையில் இருக்கிறது. அங்கே தான் நாங்கள் போனோம். இது இராவணன் கல்வெட்டு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். நீங்கள் இந்த திருக்கோணேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த போயை பார்த்தோன்னே பெரிய ஷாக் எனக்கு. மிஸ்டர் பீட்ஸோட வீடியோஸ் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? மிஸ்டர் பீட்ஸை ரொம்ப பிடிக்கும். அவரோட வீடியோஸ்லாம் அப்படி நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அவரை மாதிரியே தான் இந்த போய் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரே தான். அந்த மிஸ்டர் பீட்ஸ் போலே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு போனார். ரொம்பவுமே க்யூட்டான போய் மரத்தில் நிறைய தொட்டில் கட்டி வச்சுக்கிறாங்க. நிறைய பேத்துக்கு குழந்தை பக்கம் இல்லாதவங்க எல்லாருமே அங்கே நியத் மாதிரி வச்சு வேண்டுதல் வச்சு அவங்களுமே நிறைய தொட்டில் கட்டி விட்டுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை பக்கம் கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் குழந்தை பார்க்க இல்லாமல் இன்னமும் ஏங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்காக வேண்டி நீங்களும் துவா செய்யுங்க, நானும் துவா செஞ்சு கொள்கிறேன். ரொம்பவுமே பெரிய கடல் காய்ஸ். இதில் நிறைய பேர் போட்டில் போயிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு முதல் நான் ஒர்க்காக போயிட்டு இருக்கிறேன். இது செகண்ட் டைம் நான் போகிறது. இது என் ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு போயிட்டு இருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிப்பேன், ஃப்ரெண்ட் வெட்டிங் விலாக்னு சொல்லி. அந்த ஃப்ரெண்டும் அவரோட மாப்பிள்ளையும் நானும் என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு இருந்தோம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போனால் மற்ற எங்களோட ஊரில் அந்த வெட்டிங் விலாக்லேயே அந்த போன வீடியோவில் போட்டிப்பேன். வெட்டிங் விலாக்லேயே போட்டிப்பேன் புகாரி போட்டேன்னு சொல்லி விசேஷமாக. அதில் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்களுமே நிறைய வாங்கினோம். ஆனால் ரொம்பவுமே மன கஷ்டமான வேலை. அந்த ஸ்வீட்ஸும் சரி, அங்கே உள்ள அந்த மிக்சர் அந்த மாதிரி முறுக்கு ஐட்டம் எல்லாம் எடுத்துருந்தோம். எல்லாமே ஒரு ஜாய் காற்று போயிட்டு ஒரு ஜாய் டேஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு எங்களை மாதிரி நீங்களும் நிறைய எடுத்துடாதீங்க. ரொம்பவுமே டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதோடு அந்த முறுக்கு ஐட்டம்ஸே விருப்பம் இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நிறைய கீ டேக்ஸ் செயின் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க காய்ஸ். வியூவை மட்டும் பாருங்க. இருக்குன்னு சொல்லி ட்ரிங்கோமலை பீச்சுக்கு வந்துக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா போட் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சனிக்கிழமை நாளில் தான் போயிட்டு இருந்தோம். அப்படி மிச்சமே ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பேர் தான். போக போக டைம் போக போக நிறைய பேர் வந்துட்டாங்க. திருக்கோணேஸ்வரர் கோவில் அப்படியே போயிட்டு அந்த வார இடத்துலேயே ட்ரிங்கோமலை பீச் தான். ரொம்பவுமே பிரபலமான ட்ரிங்கோமலை பீச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த பீச் அந்த வீடியோவுக்கு விளங்காட்டின்னு கண்ணுக்கெல்லாம் சும்மா அப்படி குளிர்ச்சி காய்ஸ். வேறு லெவல் அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முதல் ட்ரிங்கோமலை பீச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்களா, இல்லாட்டி ட்ரிங்கோமலை பீச் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அமைதியாக இருக்குது. பீச்சுக்கு வந்தால் போதும், நான் சும்மா இப்படி இருந்தாலே டைம் போய்ட்டுரும். எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கப்பல்லாம் இருக்குது காய்ஸ். நிறைய பேர் வந்திக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் சண்டே தான் வந்திக்கிறோம். வேறு லெவல். ட்ரிங்கோமலை பீச் வரும், ஆனால் இப்படி சிட் பண்ணுற ஈக்கிறல்ல இன்றைக்கி இருக்கிறோம். வேறு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு வீடியோஸ் எடுக்க கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு போகிறதால அவங்களோட பேசிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. இப்போவுமே இந்த முட்டை ஊற்றுறதெல்லாம் பார்த்துன்னு சொன்னால் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவுமே ஆசையாக அதை பார்த்துட்டு வீடியோவுமே எடுத்துகிட்டு இருந்தேன். நைட் 7:30 மணி வரைக்குமே அங்கே தான் இருந்தோம். நாங்கள் போகும்போதே ஒரு 4 மணி இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வரும்போது 9 மணி ஆகிட்டு. அப்படியே வார வழியில நெஸ்காஃபியெல்லாம் வாங்கி குடிச்சு நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் மாரோட போனால் செல்லவா வேணும் காய்ஸ். ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். எப்போவும் ஒரு இடத்துக்கு நாங்கள் தனியாக கப்பிள்ஸாக போகிறத விட யாரோடது சேர்ந்து போனோம்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் பைக் ட்ராவல், பைக்கில் தான் போனோம். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரிங்கோமலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 hour டைம். அதில் நல்ல ட்ராவலிங் தான், வேறு லெவலில் இருந்துச்சு.
பெருசாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலைனா இதுக்கு முதலையும் போன டைம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டேன். மயில் வந்து நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு வீடியோஸ் வந்து எடுத்துக்கொள்ள கிடைக்கல. மான்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இருந்துச்சு. மானுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு கொடுக்கலும், மயிலுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலும், ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணலும். திருக்கோணேஸ்வரர் கோவிலுக்கு நீங்களும் வந்ததில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருக்கா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? வரட்டா?